இல்லை. அதே போல அதாவது நகைகள் விஷயத்தில் வந்து பெண்களை போல ஆண்கள் அனுமதிக்கப்பட்டதிலே போடக்கூடாது. இப்போ அவங்களுக்கு முத்து மாணிக்காதல் அனுமதியாக இருந்தாலும், வெள்ளி அனுமதியாக இருந்தாலும், இரும்பு அனுமதியாக இருந்தாலும் பெண்களை போல போடக்கூடாது. காப்பு போடுறது, மாலை போடுறது, வெள்ளியால் அனுமதி தானே என்னது, காப்பு போடுறது, மாலை போடுறது, இது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது. பிரேஸ்லெட் போடுறது, விளங்கிட்டா, இதெல்லாம் வந்து பெண்மைக்கு என்னது போடுறதாக என்ன செஞ்சிடும், அது அமைஞ்சிடும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்கள் வந்து மோதிரம் போடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மோதிரத்தில் ஒரு தடை சொல்கிறாங்க. மோதிரத்தில் வந்து ஒரு தடை சொல்கிறார்கள். அந்த தடை அதாவது பெண்களுக்கு தடை இல்லை, பெண்களுக்கு அனுமதி, ஆண்களுக்கு ஹராமா வெறுக்கத்தக்கதா அப்படின்னு. அதாவது இந்த விரலையும் இந்த விரலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மோதிரம் போட வேண்டாம் என்று சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இந்த ரெண்டு விரலை, அந்த ரெண்டு விரலையும் மோதிரம் போட வேண்டாம் என்றது, சேர்த்து போட வேண்டாம் அப்படி என்றதா அல்லது தனிச்சு போட வேண்டாம் என்றதா உண்டு. இரண்டாவது வந்து மோதிரமே இதில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது என்ற அர்த்தத்திலையா என்றது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து அதை ஹராம் என்ற கருத்தில் சொல்லலை, இது வெறுக்கத்தக்கது. அதாவது இந்த இதில் மோதிரம் போட வெறுக்கிறது, இதில் ஓகே, இதுலையும் பெரும்பாலும் இதில் தான் போடுவாங்க, சரியா, இதுலையும் ஓகே, இது ரெண்டுல என்னது போடுறது வெறுக்கத்தக்கது அப்படி என்ற கருத்தில் என்ன செய்யறாங்க, அதாவது சொல்றாங்க. சில அறிஞர்கள் இதில் ஒன்றில் போட்டால் ஓகே, ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம் என்று சொல்றாங்க. இதில் எதுவுமே யாருக்குரியதல்ல, பெண்களுக்கு உரியதல்ல, எல்லாமே ஆண்களுக்கு உரியதான். வெறுப்பாக இருந்தாலும் சரி, தடை என்று புரிஞ்சு கொண்டாலும் சரி, சேர்த்து போடக்கூடாது புரிஞ்சு கொண்டாலும் சரி, தனிச்சு போடக்கூடாது புரிஞ்சு கொண்டாலும் சரி, எல்லாமே ஆண்களுக்கு உரியது. நம்ம வந்து கருத்து முறைப்பாடு இருக்குதா, மிச்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க, தவிர்த்துறது என்னது நல்லது எங்களுக்கு. ஏன்னா பெரிய ஒரு அவசியம் அதில் இல்லை. அவனை மோதிரம் போடுறேன், இதுல என்ன செய்யலாம், போட்டு விட்டு போகணும். இல்லை இதில் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு கையில் ஒரு விரல மட்டும் என்ன செய்யட்டும், அங்கே போட்டு போயிடட்டும். அடுத்தது வலதுல போடுறதா இடத்துல போடுறாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்கன்னு ஹதீஸ் என்ன செய்யுது வருது, இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒஷ் கட்டுறோம், இது வலதுலையும் கட்டலாம், இடதுலையும் கட்டலாம். ஒரு பெண்ணும் ஒச்சு கட்டலாம், ஒரு பெண் ஒச்சு கட்டினா கூட எப்படி நீங்கள் ஒச்சு கட்டலாம் பார்க்கக்கூடியவங்க வைக்கிறாங்களா, தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க வந்து ஒச்சு கட்டலாம். அவருடைய அலங்காரமாக அது அலங்கரிச்சிக்க கூடாது, ஜோடனையா. ஏன்னா பெண்கள் வந்து அலங்கரிக்கிறது ஒரு அளவே இல்லை. மொபைல் கவரை கொண்டு வந்து இவ்வளோ தான், மொபைல் கவரை இவ்வளோ கொடுத்துட்றாங்க. என்னடா பூ அது இதெல்லாம் வந்து இப்படி மொபைலில் கவரை கொடுத்துறாட்டு, அப்படி பூ அதெல்லாம் வருது. சாதாரண ஃபோனுக்கு இந்த பக்கத்தால் ஒரு மீட்டர், இந்த பக்கத்தால் ஒரு மீட்டர், அதுக்கு ஒரு கவரை போடும். அதனால அதை சொல்லிக்கிறோம். ஒச்சென்ற பேரில் ரெக்கையெல்லாம் வச்சு என்ன பெரிய லெவலுக்கு கொண்டு போய் தராமல் ஒச்சு போடலாமா, ஒச்சு போடலாம். அது வந்து அந்த கவர்ச்சியை காட்ட, கவர்ச்சியை ஒச்சு அழகாகிக்கிற வேற விஷயம். அதில் பெண்களுக்கு என்ன டிகோர் பண்ணப்பட்டு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு மெருகூட்டக்கூடிய நிலைமையில, ஈர்க்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அழகான ஒரு வச்சு போட்டு போகிறது என்னது மார்க்க ரீதியாக ஒரு பிழை எல்லாம் இல்லை. அதே போல் ஸ்மார்ட் வாட்ச் போடுறது சரியான, ஸ்மார்ட் வாட்ச் அது பிழை இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம், அதில் போடலாம், அதில் பிழை கிடையாது. அதே நேரம் வலதுல இதை போடுறதா இடத்துல போடுறதா வச்சுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இடத்துல மோதிரம் போட்டிக்கிறான், அதே மாதிரி தானே வச்சும். அப்போ அதனால இடத்துல போடுற பிள்ளை இல்லை, வலது கட்டுறது சுண்ணத்து அப்படின்னா ரசூலுல்லாஹ் மோதிரத்தை என்ன செஞ்சுக்கோங்க, வலதுல போட்டிருக்கணும். அப்படி இல்லை, இப்போ பொக்கெட் நம்ம இந்த இது வச்சுக்கிறோம் பொக்கெட், அப்போ இதில் வந்து இது இடத்துல இருக்கு, வலதால போடுவோம், சரியா, இது வலதுல இருந்தால் இடதால கையை போடுவோம். எடுக்கிறது கொடுக்கிறது தானே நம்ம வந்து வலதா இருக்கணும். அப்போ இடத்துல வைக்கிறதா என்ன சிறப்பு, எடுக்கிறது கொடுக்கிறதா வலதுங்க, இடத்துல வைக்கிறதா என்னது சிறப்பு என்று நம்ம சொல்லலாம். இல்லை வலதுல அணியறதா சுண்ணத்து என்ற அடிப்படையில் சிலர் பேசக்கூடிய வைக்கிறாங்க. ஷேக் நாஸ்ர் அல்பானி எல்லாம் வலதுல தான் என்னது அணியற சுண்ணத்து என்று என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஆனால் அல்லாஹ் நமக்கு தெரிஞ்ச அளவில் இதெல்லாம் வந்து நம்ம அணியறது எடுக்கிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் இதில் பார்க்கறமே தவிர எந்த கரத்தில் அணிவது என்பதில் ரசூலுல்லாஹ் மோதிரத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, இடது கையில் அணிஞ்சிக்கிறாங்கன்னா அது ஒரு பிழை ஒன்று அல்ல. இப்போ இது திருமணம் மணப்பெண்ணுக்கு செய்வார், என்ன மணப்பெண் வந்து 10 விரலுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாத்துலையும் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் இங்கே சொல்றது வந்து அணி போகக்கூடியவங்க ஆண்கள், இதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பெண்களுக்கு இந்த சட்டம் என்ன, மோதிர விஷயத்தில் அந்த சட்டம் சொல்லப்படவில்லை. அடுத்ததாக வந்து இந்த அதாவது ஆண்களுக்கு எத்தனை மோதிரம் அணியலாம்னு ஒரு இது ஒன்று இருக்குது, சரியா, பெண்களுக்கு ஒப்பாகிற லெவலுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அதில் மிக சரியான நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், அவங்க எத்தனை மோதிரம் அணிஞ்சாலும் என்னது அது பிள்ளை. சிலர் வந்து ஒரே இதில் வந்து 2-3 மோதிரம் என்ன செஞ்சிருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க. அது அவர்களுடைய இதை பொறுத்துள்ளது, அதில் தடை செய்யறதுக்கு வரல. ஆனால் இதில் ஷேக் ஹலவி சக்காஃப் அதை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அதை மட்டும் கொஞ்சம் வாசிக்கிறேன். யஜூஸுல் ரஜுல் லுப்ஸு ஹாத்தமைனி ஃபஅக்ஸர், 2 மோதிரம் அதுக்கு மேலே என்ன செய்யலாம், போடலாம். நஸ் அலைஹி ஷாஃபிஐயா, ஷாஃபி மதுஹபினர் இதை சொல்லிக்கிறான். வல் ஹனாபில ஹம்பலியில் வதாலிக லிஅன்னஹு மின ஸீனா வல் அஸ்ல் ஃபீஹி இபாஹா. அதாவது இது வந்து அலங்காரத்தோடு சம்பந்தப்பட்டது, அதில் அசல் வந்து அது வந்து என்னது அனுமதி என்பதுதான், அதனால் அதில் தடை கிடையாது அப்படின்றான். அதுபோல் அந்த பெண்கள் வந்து மற்ற அதாவது ஆபரணங்கள் நம்ம சொன்னோமே, அதாவது அந்த பிளட்டினமாக இருக்கலாம், மற்ற கற்கள் சார்ந்தவைகளாக இருக்கலாம், இவைகள்லாம் எதுவும் கொடுப்பதில் மார்க்க ரீதியாக எந்த தடையும் என்ன இல்லை. இதில் வந்து நம்ம அந்த மோதிரங்கள் அணிகிற நேரங்களையோ ஆபரணங்கள் அணிகிற நேரங்களையோ அதில் தெளிவாக உருவம் வழங்கக்கூடிய ஆபரணங்கள் இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், அதை தவிர்த்து விட வேண்டும். இப்போ இதில் கூட இந்த ஸ்மார்ட் வாட்சுகளில் கூட அந்த ப்ரொஃபைலாக வைக்கிற சந்தர்ப்பத்தில் உருவங்கள் வாரத்தை நம்ம என்ன செய்யணும், உருவங்கள் வாரதை நம்ம இப்போ சிலரோட மொபைலை திறந்த உடனே முதல்ல என்ன வரும்னா உருவம் தான் வரும். ஒன்று வைஃப் உருவத்தை வச்சிருப்பாரு, அல்லது என்ன அந்த பிள்ளையோட அவங்க உருவம் ஹலால ஆறாமன்னு மட்டும் தான் அதை பார்க்குறாங்க. நீங்கள் அந்த உருவத்தை வந்து என்ன செய்றீங்க, ஒரு புள்ளையை மதிக்கல, அதில் வந்து இவங்க நினைக்கிற அந்த புள்ளையை மதிக்கிறது ஃபோட்டோ கேட்ட சம்பந்தம், சரியா, சம்பந்தமே இல்லாத லிங்க் அது. அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம புள்ளையை மதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிறது. இதில் இருக்கிறது புள்ளையா,
சரியா அது புள்ளையோட பாப்பு சரி ஃபோட்டோ கிழிஞ்சிட்டு புள்ள முடிஞ்சுதா அப்படி நினைப்பீங்க அது கடைசியில் போய் லிங்க் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு பார்க்கறதுக்கு நீ உங்கள்கிட்ட இருக்குது என்ற பகுதி இன்னொரு பகுதி அதில் ஒரு கருத்து முறைப்பாடு வச்சுக்கிறாங்க அதாவது உருவத்தை கூடாதுன்னு சொன்ன அறிஞர்களும் எலக்ட்ரானிக் வடிவத்தில் அது இருந்து உங்களுக்கு இப்படி மூடிடுற அமைப்பில் இருந்தால் பிரிண்ட் எடுக்கலேண்டா உருவத்தில் வரலேண்டா அதை வந்து உங்களுக்கு சேமித்து வைக்கிறது மார்க்கத்தில் குற்றமாகுமா என்ற ஒரு கேள்விக்கு என்ன காட்சியாக எடுக்கல காட்சியாக இல்லது அப்படி என்ற அடிப்படை டிஸ்பிளே பண்ணாமல் இருக்குது தேவையான பாத்திரத்தில் மட்டும் இருக்குது இது கூடுமா கூடாதான்றதுல சில அறிஞர்கள் கூடுமாட்டாங்க உருவம் கூடாதுன்னு சொன்னவங்க கூட ஆனால் அதை காட்சி பொருளாக வச்சு முன்னுக்கே வச்சு ப்ரொஃபைலாக வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியதுன்றது ஒரு ஒரு பொருத்தமான ஒரு என்ன செயலுண்டு அல்ல ஒரு பொருத்தமான செயலுண்டு அல்ல இன்னும் சொல்ல போனால் மனதுக்கு ஒரு கவலையோ அல்லது பாசத்தையோ அர்த்தமில்லாத டைம்ல எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கு ஏதோ டைமில் கவலை அளிப்போம் திடீர்னு மொபைலை திறந்த உடனே அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிரும் சிந்தனை அந்த பாடி பார்த்துட்டு பிள்ளையை பார்த்து அதே யோசனையில் உட்காந்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு என்ன துவாவும் இல்லை அவனுக்கு செஞ்ச நன்மை எதுவும் இல்லை தேவையில்லாமல் ஒரு சிந்தனை அதுக்குள்ளே வந்து அந்த கவலை என்ன செய்யுது அதுக்குள்ளே வந்துடும் அப்போ இந்த மாதிரியான இதுகளை விட்டு நம்ம தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது மிகவும் பொருத்தமானது இந்த மாதிரி உருவம் வராத